ராமாபுரம் அப்படின்னு ஒரு அழகான ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அனாமிகாவும் ரமேஷும் இருந்தாங்க. அனாமிகா கிராமத்துல பிறந்து வளர்ந்த சுறுசுறுப்பான பொண்ணு. எப்பவும் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு. புருஷன் ரமேஷ் அந்த ஊர்லயே விவசாயம் பண்ணி மனைவியோட யோசனைக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் பக்கத்து கிராமத்துல அனாமிகாவோட நெருங்கின சொந்தத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு அனாமிகா ரமேஷ் 2 பேரும் சேர்ந்து போனாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த கேட்டரிங் ஆளுங்க விதவிதமான சமையலை செஞ்சு போட்டாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு ஸ்டால்ல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீட்டா லைன் கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த அனாமிகாவுக்கு ரொம்ப விந்தையா இருந்துச்சு. என்னங்க, அங்க பாருங்க, அந்த கவுண்டர் கிட்ட எவ்வளவு கூட்டமா இருக்கு. எல்லாரும் கையில குண்டா ஏதோ ஒரு பொருளை வச்சு இஷ்டத்தோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு நம்ம கூட போய் பார்க்கலாம் வாங்க. ஆமா ஆமா, நான் கூட கவனிச்சுட்டு தான் இருந்தேன். வா போய் பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஸ்டால் கிட்ட போனாங்க. அப்ப மாஸ்டர் 2 பிரெட்டுக்கு நடுவுல செகப்பா சுட்ட சிக்கன், விதவிதமான கிரீம், வெங்காயம் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. அதுக்கு பேரு சிக்கன் பர்கர். அனாமிகா கூட ஆசையா 2-3 சிக்கன் பர்கரை வாங்கி சாப்பிட்டா. சாப்பிட்டு பார்த்ததும் அவ்வளவுதான், முதல் கடி கடிச்ச உடனேயே அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல. அடடடடடா, நல்லா இருக்கு. என்னங்க, இது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? உள்ள சாஃப்டா, உள்ள இருக்க சிக்கன் கரமுரன்னு அவ்வளவு அற்புதமா இருக்கு. நம்ம ராமாபுரம் கிராமத்துல இந்த மாதிரி என்னைக்காவது சாப்பிட்டுருக்கோமா? நம்ம ஊர்ல சமோசா பஜ்ஜியை தவிர இந்த மாதிரி பர்கர்லாம் எங்க கிடைக்கும் அனாமிகா? சிட்டிக்கு வந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். அதை கேட்ட உடனேயே அனாமிகா தலையில ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனேயே ஹால்ல உட்கார்ந்திருந்த மாமனார் மாமியார் கிட்ட ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்த, மாமா, நான் பக்கத்தூருக்கு போனல, அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டேன். அதுக்கு பேரு சிக்கன் பர்கர். நம்ம கிராமத்துல எங்கேயும் அது கிடைக்காது. ஆனா நம்ம ஊர் மக்களுக்கு சிக்கன்னா பிடிக்கும்ல. அதனால நான் நம்ம ஊர்ல ஒரு சின்ன சிக்கன் பர்கர் சென்டர் ஆரம்பிக்கலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? மனைவியோட ஐடியாவை கேட்ட உடனேயே அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமாமா, அனாமிகா சொல்றது நிஜம்தான். நம்ம ஊர்ல இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கிடைக்காதுல்ல. கிடைச்சா கண்டிப்பா கிளிக் ஆகும். மாமனார் கூட அதை கேட்டு யோசிச்சு சிரிச்சு தலையாட்டினாரு. நல்ல யோசனைதாம்மா அனாமிகா. கிராமத்து மருமகளா இருந்தாலும் சமயோஜிதமா யோசிக்கிற. ஊருக்குள்ள எப்பவும் ஒரே மாதிரியான டிஃபனை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. நீ புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் கூட வந்து சாப்பிடுவேன். ஆமாம்மா, உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளு, சேரும். நீ அடி எடுத்து வை. வீட்ல எல்லாரும் ஒரே நேரத்துல ஓகேன்னு சொன்னதுனால அனாமிகாவுக்கு அது பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அனாமிகாவும் ரமேஷும் சேர்ந்து அந்த கிராமத்தோட மையத்துல ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்டால் அமைச்சு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு கிராண்டா அனாமிகா சிக்கன் பர்கர் சென்டர்னு ஓபன் பண்ணாங்க. ஊர்ல கேள்விப்படாத ஒரு சாப்பாட கேள்விப்பட்டதும் மக்கள் ஓபனிங் அன்னைக்கு நிறைய பேரு, சின்னவங்க பெரியவங்கன்னு கடை முன்னாடி லைன் கட்டி நின்னாங்க. அனாமிகா ரொம்ப உற்சாகமா சிக்கனை எடுத்து நல்லா வேக வச்சு அதை தவால பொரிச்சு பன்னல வச்சு முதல் பர்கரை தயார் பண்ணி கொடுத்தா. அது பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பர்கரை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேசினாங்க. முதல்ல அந்த ஊர்ல இருந்த சோமலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் பர்கரை பார்த்து சந்தேகமா இப்படி சொன்னாரு. அம்மா அனாமிகா, என்னம்மா இது? 2 டீ கடை பண்ணுக்கு நடுவுல கெட்டு போன சிக்கனை வச்சு அதுல வெள்ளையா என்னத்தையோ ஊத்தி தர. இதுக்கு பேரு தான் சிக்கன் பர்கரா? ரொட்டிய வாங்கினமா கறி குழம்புல தொட்டு தின்னமான்னு இருப்போம். நீ என்னம்மா இஸ்திரி பொட்டி மாதிரி ஏதோ ஒன்ன வச்சு இத பொரிச்சுக்கிட்டு இருக்க? இத சாப்பிட்டா வயிற எதுவும் பண்ணாதே. அதை கேட்ட உடனேயே பக்கத்துல நின்னுட்டு இருந்த கங்கா சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட இப்படி சொன்னான். ஆமா மாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அனாமிகாக்கா, இது பாக்குறதுக்கு இவ்ளோ பெருசா இருக்கு. இதை எப்படி வாயில வச்சு கடிக்கிறது? பாம்பு மாதிரி வாய ஆணு பொழந்தா கூட இந்த பண்ணு வாய்க்குள்ள போகாது போல இருக்கே. விலைய வேற 50 ரூபாங்கிறியே. ராமையா ஹோட்டல்ல 15 ரூபா கொடுத்தா 2 இட்லி சாம்பாரு, வேணும்னா குடல் குழம்பையும் சேர்த்து தருவான். அந்த ஊர்ல பரமசிவம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பர்கரை பார்த்துட்டு, என்னம்மா இது? பண்ணுக்குள்ள பச்சை வெங்காயத்தை தக்காளி எல்லாம் வச்சு தர, காய்கறிய வேக வச்சு குழம்புல போட்டு சாப்பிடுவோம்.
சிக்கன் சாப்பிடலான்னு வந்தா பச்சை காய்கறியை கொடுத்து சாப்பிட சொல்றிய, அதுல பச்சையா ஏதோ இலைய வச்சிருக்கிய. நாங்க என்ன ஆடு மாடு கோழியா? அந்த பண்ணுல அப்படியே சிக்கன் சால்னாவை ஊத்தி கொடுத்தேன்னா குழப்பி சாப்பிடுவோம். இத பார்த்து இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது தெரியாத வியாதிய குடுக்கற பண்ணு, இத சாப்பிட்டா வயிறு கெட்டுரும், எங்களுக்கு இந்த பர்கர் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ₹1 கூட வெளியில எடுக்காம பர்கரை சாப்பிடாம அங்க இருந்து போயிட்டாங்க. சாயந்தரம் ஆச்சு, ஆனா ஒரு பர்கர் கூட வித்து போல. ஊர் மக்கள் பேசின பேச்சு, அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வந்து அனாமிகாவை கஷ்டப்படுத்துச்சு. ஆசையா கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச பிசினஸ் நாளே இப்படி நெகட்டிவா இருக்கேன்னு அவ கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஆத்தங்கரக்கிட்ட அமைதியா உட்கார்ந்திருந்தா. அப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த சுரேஷும் பிரசாதும் ஷாப் கிட்ட வந்தாங்க. அனாமிகா அழறத பார்த்த ரமேஷ் பதட்டப்பட்டு அவ கிட்ட வந்தான். அனாமிகா, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? பிசினஸ் நல்லா போகலையா? என்னங்க, ஊர் மக்கள் நம்ம பர்கரை பார்த்து என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல போடுற கிரீமை சுண்ணாம்புன்னு சொல்றாங்கங்க. உள்ள இருக்கிற சாலட் எல்லாம் பார்த்து ஆடு மாடு சாப்பிடுறதுங்கிறாங்க. ஒருத்தர் கூட வாங்கலங்க. ₹50 இதுக்கு தண்டம்னு சொல்லிட்டு திட்டிட்டு வேற போறாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. நம்ம பிசினஸ் நடக்காதோ என்னமோ. அனாமிகா கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மாமனார் தைரியம் சொன்னாரு. நாள் எப்படியோ போயிடுச்சு. மறுநாள் காலையில ஆச்சு. ஆனா அனாமிகா மட்டும் கடைக்கு போகாம அப்படியே வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்த மாமனாரும் புருஷனும் அவகிட்ட வந்தாங்க. என்ன அனாமிகா, டைம் ஆகுது, ஷாப் ஓபன் பண்ணணும்ல, வீட்லயே உட்கார்ந்திருந்தா எப்படி? இல்லங்க, நான் இன்னைக்கு கடையை திறக்கவே மாட்டேன். நம்ம ஊர் மக்களுக்கு பர்கர்னா என்னன்னே தெரியல. என்னை பார்த்து கிண்டல் வேற அடிக்கிறாங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டு செய்யறத சுண்ணாம்புங்கிறாங்க, மாட்டுக்கு வைக்கிற புல்லுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறாங்க. கடையை நம்ம மூடிடலாங்க. அனாமிகா அந்த வார்த்தைய சொன்ன உடனேயே கிச்சன்ல இருந்த சாரதா கோபமா வந்தாங்க. வந்து நின்னு கத்துனாங்க. என்னது, ஷாப்ப மூட போறியா? என்ன பேசுற நீ? கடைக்கு வாடகை கொடுத்துருக்கோம், அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லா பணத்தையும் செலவு பண்ணிருக்கோம். நாளே போமாட்டேன்னா என்ன அர்த்தம்? கடைய ஓபன் பண்ணலனா போட்ட பணத்தெல்லாம் எப்படி எடுக்கிறது? இப்படி பொறுப்பு இல்லாம பேசினா எப்படிமா? மாமியார் இப்படி சத்தமா கத்துனதும் அனாமிகா மனசு இன்னும் காயப்பட்டது. எழுந்திருச்சு அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா. ரமேஷ் உடனே அவங்க அம்மா கிட்ட போனான். அம்மா, ஏமா இப்படி கத்துற? அவ ஏற்கனவே கவலையில இருக்கா, சமாதானப்படுத்தாம கத்துனா சரியாயிடுமா? அவளுக்கு என்ன வேணுமோ நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு அம்மாவை சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் மனச கொஞ்சம் லைட்டாக்க அந்த ஊர் எல்லையில இருக்க ஆலமர அடியில உட்கார்ந்து பேசலான்னு கிளம்பி போனாங்க. அதே நேரத்துல அதே இடத்துல சோமலிங்கம் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. கூடவே கங்கா, பரமசிவம் அதுக்கு முன்னாடி நாள் பார்த்த பர்கரை பத்தி ரொம்ப பெரிய அளவுல பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறத கேட்ட ரமேஷும் பிரசாதும் மரத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு பேசுறத கேட்டுட்டு இருந்தாங்க. ஏம்மா கங்கம்மா, நேத்திக்கு இந்த சாரதாவோட மருமக பர்கர்னு ஒன்னு வித்தாள்ல, அது பாக்குறதுக்கு தான் என்னமோ செங்க கட்டி மாதிரி இருந்தது. ஆனா மனம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. என் பையன் டவுன்ல இருந்து ஒன்னு வாங்கிட்டு வந்தான். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்தது. ஆமா ஆமா, நான் கூட ஏதோ சொல்லிட்டேன், ஆனா பார்க்க நல்லாதான் இருந்தது. ஏதோ சொல்லிட்டு போயிட்டேன், ஆனா வாசனை என்னமோ நம்மள சுண்டி இழுக்கிற மாதிரியே தான் இருந்தது. டிவில போன்ல எல்லாம் கூட நான் பார்த்தேன். எல்லாரும் விரல சூப்பிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எனக்கு கூட பர்கரை பத்தி தெரியும். ஆனா அதை சாப்பிடதான் ஒரு மாதிரி இருந்தது. ருசி நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு போய் அது எப்படிதான் இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம். சரி வாங்க, அந்த கடைக்கு போவோமா? அவங்க பேசினதை கேட்டதும் மரத்தடியில நின்னுட்டு இருந்த ரமேஷ், பிரசாத் 2 பேருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. ஊர் மக்களுக்கு பர்கரை சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதை சாப்பிட கொஞ்சம் பயமா இருக்கு. அவ்வளவேதான் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. வந்த உடனேயே கதவை தட்டி அனாமிகாவை வெளியே வர சொன்னாங்க. அனாமிகா, அனாமிகா, கொஞ்சம் வெளியே வா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அனாமிகா கண்ணை தொடச்சுக்கிட்டு ரூம்ல இருந்து வெளியில வந்தா. மாமனார் ஆனந்தமா சொன்னாரு. அம்மா அனாமிகா, உன் பர்கரை சாப்பிடுறதுக்கு நம்ம ஊர் மக்களுக்கு விருப்பம் இருக்கு. மரத்தடியில உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்ததையெல்லாம் நாங்க கேட்டுட்டு வந்துதான் சொல்றோம். பாக்குறதுக்கு என்னவோ மாதிரி இருந்தாலும் சாப்பிட நல்லா தான் இருக்கும் போல. இன்னைக்கு போய் முயற்சி பண்ணுவோன்னு சொல்றாங்க. உன்னோட கடைக்கு தான் அவங்க எல்லாரும் புறப்பட்டு வராங்கம்மா. அதை கேட்ட உடனேயே அனாமிகாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. மாமியார் கூட அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
மாமனார் சொன்ன விஷயத்த கேட்டதும் அனாமிகாவுக்கு ஒரு புது உற்சாகமா இருந்தது. கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கிளம்பி ரெடியாகி டபுள் உற்சாகத்தோட கடைக்கு போனான். கூடவே ரமேஷும் வந்திருந்தான். அவசர அவசரமா ஷாப் ஓபன் பண்ணாங்க. மாமியாரும் பின்னாடியே வந்தாங்க. அனாமிகா கடைய திறந்து வரவங்களுக்காக சுட சுட சிக்கன் பர்கரை தவால போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. வாசனைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. நேத்து இலக்காரமா பேசினவங்கெல்லாம் கூட முதல் லைன்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, சீக்கிரமா எனக்கு அந்த பர்கரை செஞ்சு கொடுமா. நேத்து ராத்திரி என் புள்ள ஒரு பர்கரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு எனக்கு ருசி காட்டினான். அப்பதான் புரிஞ்சது இந்த பர்கரோட அருமை என்னங்கிறது. ஆமா அனாமிகா, எனக்கு கூட வாசனை பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு நானே சொல்றேன். இன்னைக்கு எப்படியாவது வாயை எவ்வளோ பெருசு வேணாலும் திறந்து சாப்பிட்டு பாக்குறேன். சீக்கிரம் கொடுமா. மக்கள் ஒருத்தர் தள்ளிக்கிட்டு பர்கருக்காக அடிச்சுக்கிட்டாங்க. பிசினஸ் எந்த அளவுக்கு ஏறுச்சுன்னா அனாமிகா பர்கர் செய்யறது, ரமேஷ் அதை பார்சல் பண்றது, மாமியார் பணத்தை எண்றது, எல்லாரும் மிஷின் மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் இன்னொரு காமெடி அந்த இடத்துல நடந்துச்சு. ஊர்ல எப்பவும் எல்லாத்தையும் ஃப்ரீயா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச அந்த பரமசிவம், ஆமா அனாமிகா, நேத்து ஆடு மாடு சாப்பிட்ற பச்சை காகரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு மன்னிச்சிருமா. எனக்கு அந்த இலை தழை சிக்கனு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொடு. நல்லா பெருசா கொடுமா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். ரேட்டு 50 ரூபா சொன்னியே, ஒரு 30 ரூபா வாங்கிக்க. நான் சொன்னதை கேட்டுதான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. பரமசிவம் அப்படி சொன்னதும் பின்னாடி இருந்த மாமியார் பார்த்து சிரிச்சாங்க. கீழே கடந்த கல்லை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு, ஏயா பரமசிவம், நேத்து என்னடானா என் மருமக செஞ்ச பர்கரை மொத நல்லா இல்லன்னு சொல்லி வியாபாரத்தை கெடுத்த. இன்னைக்கு எந்த தைரியத்தோட கடைக்கு வந்து டிஸ்கவுண்ட் கேக்குற? கல்லு அங்க வந்தா உன் மண்டை பர்கர் ஆயிடும். ஒழுங்கா லைன்ல நின்னு 50 ரூபா கொடுத்து வாங்க. மாமியார் சிமெண்ட் செங்கல்ல காமிச்சதும் பரமசிவம் கப்பு சிப்புன்னு லைன்ல போய் நின்னாரு. 50 ரூபாய் நோட்டை கொடுத்து கவுண்டர்ல கொடுத்துட்டு லைன்ல போய் நின்னாரு. அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே சிரிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட சிக்கன் பர்கர் ராமாபுரத்துக்கு பக்கத்துல இருந்த 10 ஊர்லயும் ஃபேமஸ் ஆச்சு. எத்தனையோ பேரு சிட்டில இருந்தெல்லாம் கூட கார்ல வந்து எங்க பர்கரை சாப்பிட்டு வீடியோ எடுத்து ரிவ்யூ பண்ணாங்க. அனாமிகா சாதாரண கிராமத்து மருமகளா ஸ்டார்ட் பண்ண இந்த சிக்கன் பர்கர் ஃபுட் பிசினஸ் அந்த ஊர்ல கொடி கட்டி பறந்துச்சு. புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணுங்கும்போது முதல்ல 4 பேர் சிரிக்கதான் செய்வாங்க. அதுக்காக நம்ம துவண்டக்கூடாது. நம்ம முயற்சியில கடின உழைப்புல நம்பிக்கை இருக்கும்போது நேத்து அவமானப்படுத்தினவங்க இன்னைக்கு பாராட்டுவாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். பிரசாத் குடும்பத்துல பெரிய மருமக அனாமிகா ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. மழையில ஆட்டோல டீ வித்துக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வர்ற பொண்ணு. அவனையும் அஞ்சலியும் பணக்கார வீட்ல இருந்து வந்த பொண்ணுங்க. அவங்களுக்கு பணம் தான் எல்லாமே. மாமியார் சாரதா எப்பவும் சின்ன மருமகளுங்க சொத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய மருமக அனாமிகாவோட வறுமை, டீ விக்கிற விதம் இதையெல்லாம் கேவலப்படுத்துவாங்க. ஒரு நாள் சாரதா அவங்களோட வீட்டு ஹால்ல அவங்களோட மருமகள்கள் அவனி அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அனாமிகா வெளியில மழையில டீயும் ஸ்நாக்ஸும் கூடவே கப்பு பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணா. அவளோட பழைய கொடைய சரி பண்ணி ஆட்டோல வச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு பக்கம் குளிர் இருந்தாலும் மனம் திடமா இருந்தது. என் சின்ன மருமகளுங்க மகாராணிங்க மாதிரி இருக்காங்க. அவனி அப்பாவோட ஃபேக்டரிய பத்தி இந்த ஊர்ல கதையா பேசுறாங்க. அவங்க ஃபேக்டரியில 100கணக்கான ஆளுங்க வேலை பாக்குறாங்க. அடுத்த அஞ்சலியை எடுத்துக்கிட்டா அவங்க அப்பா எம்எல்ஏ. எந்த வேலைனாலும் நொடில ஆயிடும். உங்க 2 பேரால நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கலை கௌரவமும் உங்களால தான் 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியுது. எல்லாம் உங்களோட தெய்வத்தை. அப்பா எப்பவுமே உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என் பொண்ணு நல்ல வீட்டுக்கு போயிருக்கான். சாரதா அம்மா வீட்டுக்கு மருமகளா போறது அதிர்ஷ்டம்னு. இந்த ஊர்ல நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை, மதிப்பு, கௌரவம் இருக்காத்த. அதெல்லாம் சரியத்த. இந்த பெரிய மருமகளால நம்ம குடும்ப கௌரவம் காத்துல பறக்குதே. இந்த மழையில காத்துல அந்த டொக்கு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் டீ பிஸ்கட் வித்துக்கிட்டு இருக்கா உங்க வீட்டு மருமக. அதான் அனாமிகா ரோட்ல டீ வித்துக்கிட்டு கண்டவங்களோட பேசிக்கிட்டு இருந்தா மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம மானம் என்ன ஆறுது? ஏண்டி அனாமிகா, கேக்குறியா இல்லையா? உனக்கு காது கேக்குமா கேக்காதா? தினம் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு முன்பெண் தெரியாதவங்களுக்கு டீ விக்க போறிய வெக்கமா இல்ல?
என் மத்த மருமகளுங்க ஆஸ்தி அந்தஸ்து பட்டு புடவையில வலம் வரும்போது நீ இந்த மாதிரி ரோட்ல பிச்சைக்காரி மாதிரி பழைய புடவைய கட்டிக்கிட்டு டீ வித்துக்கிட்டு இருக்கியே, எங்களை 4 பேர் முன்னாடி தலகுனிய வைக்கிறதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணி அவமானப்படுத்துற. அத்த, நான் கஷ்டப்பட்டு பொழைக்கிறேனே தவிர யாரையும் தலகுனிய வைக்கல. நான் ஒன்னும் திருடலையே அத்த. மழை காலத்துல இந்த குளிருக்கு டீ குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கூலிங்க, டிரைவருங்க, பிரயாணிங்க, அவங்களுக்கு நான் கொடுக்கற டீ எவ்வளவு உபயோகமா இருக்கு தெரியுமா? இந்த 4 பைசா வந்ததுனாதான் என் புருஷனோட மருந்துக்கு, வீட்டு கரண்ட் பில்லுக்கு, ஆத்திர அவசரத்துக்கு உதவும். என் வேலை எனக்கு தெய்வம் அத்த. என் தொழில் மேல எனக்கு எந்தவித கௌரவ குறைச்சலும் இல்ல. தயவு செஞ்சு என்ன எதுவும் சொல்லாதீங்க. என் தொழிலை பத்தி எதுவும் பேசாதீங்க. உன் தொழிலு, உன் தெய்வம், உன் நீதி கதைய வச்சு என் காதை கொடைஞ்சுக்கிட்டு இருக்காத. உன் தரித்திரத்தையும் உன் வேஷத்தையும் பார்க்கும்போதே கோவமா வருது. அருவருப்பாவும் தான் இருக்கு. முதல்ல அந்த தரித்திரம் பிடிச்ச ஆட்டோவை எடுத்துட்டு எங்கேயாவது போய் தொலை, எங்க கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவளோட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மெதுவா அங்கிருந்து போனா. ஆட்டோ போற வழிய பார்த்து உள்ள இருந்த ரமேஷ் வெளியில வந்தான். அம்மா, எப்பவும் அந்த பொண்ணை ஏன் திட்டுற? அவ ராத்திரி பகலா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு உடம்பு சரியில்லாததால என்னால எதுவுமே பண்ண முடியல. வீட்டு கஷ்டத்தை எல்லாம் அவளோட தோல்ல ஏத்திக்கிட்டா. அவ இல்லன்னா என் மருந்து செலவுக்கு கூட பணம் இருக்காதுமா. நீ வாய மூடுறியாடா? என் மேல உனக்கும் மரியாதை இல்ல. அவளுக்கு கௌரவம்னா என்னன்னு தெரியல. அந்த தரித்திரம் பிடிச்சவளை பத்தி பேசவே பேசாத. அது என்னடானா ஊர் முழுக்க தெரிஞ்சு டீ விக்குது. மத்தவங்களோட வசதிக்கும் அந்தஸ்துக்கும் இது அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி இல்ல. நாளை பின்ன இவங்களோட சொந்தக்காரங்க வந்தா என்ன சொல்றது? அது சொன்னதும் ரமேஷுக்கு அங்க நிக்க பிடிக்காம வேகமா அங்க இருந்து போயிட்டான். அவனையும் அஞ்சலியும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள கிசுகிசுன்னு பேசிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஊருக்குள்ள தொடர்ந்து 2 நாட்களா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அங்கங்க மரங்கள் உடைஞ்சு இருந்தது. கரண்ட் இல்ல. ரோட்ல எல்லாம் ஒரே தண்ணி. ஆள் நடமாட்டமும் குறைஞ்சு போச்சு. வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சந்து பொந்து ரோட்ல எல்லாம் வந்துட்டு இருந்தது. சாரதா வீட்ல எல்லாரும் பயத்தோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வீட்ல அத்தியாவசிய பொருட்கள், காய்கறிகள் எதுவும் இல்ல. சாரதா, இந்த மழை நிக்கிற மாதிரி இல்ல. காத்தும் பயங்கரமா அடிக்குது. போனும் வேலை செய்யல, கரண்ட்டும் இல்ல. வீட்ல அரிசி, பால், குடிக்க தண்ணி கூட இல்லனா பாத்துக்கோ. எல்லாம் காலி. குழந்தைங்க மழையில நினைச்சு ஜுரம் வந்து கிடக்குதுங்க. வீட்ல மருந்தும் இல்ல. டேப் தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கிறோம். இப்ப என்ன பண்றது? வெளியே போகவும் முடியலையே. ஆமாங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏமா அவனே உன் ஃபேக்டரியில இருக்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது பேசி உதவி ஏதாவது கேட்டு செய்யாமா? அவங்க கிட்ட ஏதாவது வழி இருக்கும்ல. அத சிக்னல்ஸ் இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒரு கோடு கூட இதுல இல்ல. இருந்தா கூட இந்த மழையிலயும் சேத்துலயும் ஃபேக்டரியில இருந்து யார் வருவாங்க? ரோடெல்லாம் பிளாக் பண்ணிருக்கு. ஹெலிகாப்டர் அனுப்ப சொல்றீங்களா என்ன? அம்மா அஞ்சலி, உங்க வீட்ல எம்எல்ஏ இருக்காங்களே, அவங்களுக்கு ஃபோன் போடம்மா. ஏதாவது ரெஸ்கியூ டீம் இல்லன்னா ஒரு படகாவது வேணும். இந்த நேரத்துல அவருக்கு முடிவெடுக்கிற உரிமை இருக்கு இல்லையாம்மா? ஃபோன் போக மாட்டேங்குது அத்தை. காலையில இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவருக்கு எங்கெங்கயோ மீட்டிங் இருக்கும். அதிகாரிகளோட பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த டொக்குல இருக்க இந்த வீட்டுக்கு யாரு உதவிக்கு வருவா? நீங்க தான் ஏதாவது பண்ணணும். போய் பக்கத்து வீட்ல கேளுங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லும்போது சாரதாக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அவனையும் அஞ்சலியும் திடீர்னு மாறி மாறி பேசுறத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிராசையோட இருந்தாங்க. அவங்க எப்பவும் புகழ்ந்து பாடுற சின்ன மருமகளுங்க 2 பேரும் இப்ப கைய விரிச்சு ஏளனமா பேசுறாங்க. கொஞ்சம் கூட கவலைப்படலன்னு சாரதா கவலைப்பட்டாங்க. அம்மா, என்னம்மா இது? இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. எப்பவும் எங்க அப்பாவோட ஃபேக்டரி, 100 கணக்கான ஆளு, எங்க அண்ணன் எம்எல்ஏ, அவர் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கஷ்ட காலத்துல யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கூட நம்மளால வாங்க முடியல. என்ன நிலைமை இது? பச்சை குழந்தைங்கள வச்சுட்டு பசியில எப்படி இருக்கிறது? அவங்களோட பந்தா நம்ம பசிய தீத்துருமா? ஆமாமா, வெளியில காலடி எடுத்து வைக்க கொஞ்சம் கூட வழி இல்ல. இருக்க இருக்க மழை தண்ணி அதிகமாயிட்டே தான் வருது. இப்பவே முட்டிக்கு மேல போயிருச்சு. இந்த தண்ணில என்னெல்லாம் வீட்டுக்குள்ள வருமோ தெரியல. கரண்ட் வேற இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தண்ணி வழியா ஏதாவது பாம்பு, தேளு முதல்ல வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு பயமா இருக்குமா? எப்ப என்ன நடக்குமோன்னு தெரியல. திக்கு திக்குன்னு இருக்கு. அப்போ வெளியில அந்த மழை தண்ணிய கிழிச்சுக்கிட்டு ஆட்டோ ஒண்ணு வந்துகிட்டு இருந்துச்சு. ஹார்ன் சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் ஆச்சரியமா ஜன்னல் வழியா பார்த்தாங்க. அனாமிகா அவளோட பழைய ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா வீட்டை நோக்கி ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தா. ஆட்டோல வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்தது. அப்போ அனாமிகா மழையில ஃபுல்லா நனைஞ்சிருந்தா. வீட்டுக்கு தேவையான பொருட்களை கையில எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தா. அத பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன்.
மழையால நீங்க வெளியில போயிருக்க மாட்டீங்க. வீட்ல பொருட்கள் இல்லைன்னு எனக்கும் தெரியும். அதான் அரிசி, பருப்பு, புளி, எண்ணெய், பால், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜுரம் மருந்து, டார்ச் லைட்டு, பேட்டரி எல்லாம் இருக்கு. அனாமிகா, நீ எப்பமா வெளியில போன? நாங்க யாரும் நீ வெளிய போனதை கவனிக்கல. உன் உயிரை பணைய வச்சு இவ்ளோ பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்க. அத்த, ஊர் முழுக்க திரிஞ்சு ஆட்டோல டீ வித்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால ஊர்ல எல்லாரும் எனக்கு தெரியும். என்னையும் அவங்களுக்கு தெரியும். மெயின் பஜார்ல கடை போட்டிருக்க மளிகை கடை வேலு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப் ஸ்ரீனிவாசன் எனக்கு ஃப்ரெண்டு. மழை லைட்டா குறைஞ்சதும் அவங்க வீட்டுக்கு போனேன். விஷயத்தை எடுத்து சொன்னேன். இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன். என் மேல இருக்க நம்பிக்கையில அவங்க கொடுத்தாங்க. என் ஆட்டோ கூட இந்த வெள்ளத்துல என்னை ஏமாத்தல. எவ்வளவு நல்லா ஓடிச்சு தெரியுமா? வேலைக்கே ஆகாதுன்னு நினைச்ச அந்த ஆட்டோ நீ பார்த்த அந்த டீ வியாபாரத்தால நம்ம உயிரை எல்லாம் இன்னைக்கு காப்பாத்திருக்கா நமிகா. ஆபத்துல இருந்து விடுவிச்சிருக்கு. அதை கேட்டதுக்கு அப்புறம் அவனே அஞ்சலி தலகுனிஞ்சு நின்னாங்க. அவங்க முகத்துல ஒரு குற்ற உணர்ச்சி தெரிஞ்சது. அவங்க தப்பு, அகங்காரம்லாம் எவ்வளவு மோசமானதுன்னு புரிய வந்தது. பணம், அதிகாரம், ஆணவத்தை விட மனுஷங்களோட கடின உழைப்பு, அவங்களோட இறக்க குணம்தான் கஷ்ட காலத்துல உதவும். அந்த ஒரு விஷயத்த அவங்க பிரத்யேகமா அன்னைக்கு கத்துக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிருமா அனாமிகா, அந்த அகங்காரமும் ஆணவமும் என் கண்ணை மறைச்சிருச்சுடிமா. உன் மதிப்பையும் உன் கஷ்டத்து மதிப்பையும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மருமகளோட சொத்து பந்தாவை பார்த்து மயங்கிட்டேன். உன்னை நான் கண்டுகிட்டதே இல்ல. நீ கஷ்டப்பட்ட உன் நல்ல குணம் இது எல்லாத்தையும் அவமானப்படுத்தணும். திரும்ப திரும்ப வார்த்தைகளால உன்னை கஷ்டப்படுத்தணும். என் தப்ப உணர்ந்துட்ட. நிஜமான ஆஸ்தி உன்கிட்ட இருக்க கடின உழைப்பு தான். நல்ல குணம். உன் குடும்பத்துக்காக உன் உயிரையே பணைய வச்சிருக்க. அந்த குணம் யாருக்கு வரும்? உன்னோடது உயர்ந்த குணம். நான் சொன்ன வார்த்தைங்களை திரும்ப எடுத்துக்க முடியாது. என் பாவத்தை தொலைக்க இனிமே உன்கிட்ட நான் கடுமையா நடந்துக்க மாட்டேம்மா. அத்த, நீங்க பெரியவங்க, நீங்க அப்படி சொல்லலாமா? வீட்ல உள்ள பெரியவங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அத சின்னவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க ஏதாவது சொன்னா அது என் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். கஷ்ட காலத்துல துணையா இருக்கணும்ல அத்த. ஷாரதா, இப்பவாது உனக்கு புத்தி வந்துதா? உன் கண்ணு திறந்துதா? மனுஷங்களோட மதிப்புங்கிறது அவங்க பேங்க் பேலன்ஸ வச்சு வரக்கூடிய விஷயம் கிடையாது. அவங்க கடின உழைப்பு, அவங்க குணம், ஆபத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. நம்ம அதிர்ஷ்டம் நமக்கு அனாமிகா இருக்கா. போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கோம். அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. உன்னையும் உன் வேலையையும் நாங்க குறைச்சு பேசிட்டோம். எவ்வளோ நாள் அவமானப்படுத்திருக்கோம். எங்க அப்பாவோட சொத்து பத்து, அந்த ஆணவம், அதனாலதான் இப்படி நடந்துகிட்ட. இது எல்லாமே என் கண்ணை மூடிடுச்சுக்கா. நீ எவ்வளவு நல்லவங்கிறத இப்பதான்க்கா புரிஞ்சுக்கிட்ட. ஏக்கா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னையும் நீ மன்னிச்சிருக்கா. வசதியை வச்சு உலகத்தை ஜெயிச்சிடலாம் நினைச்சேன். ஆனா ஆபத்து காலத்துல யாரும் வரல. பக்கத்துல இருக்கவங்க தான் காப்பாத்துவாங்கன்னு நீ நிரூபிச்சுட்ட. உன் வியாபாரம் ஆட்டோவால நீ சம்பாரிச்ச மனுஷங்க தான் இன்னைக்கு காப்பாத்திருக்க. எங்க எல்லாரையும் மன்னிச்சிருக்கா. அவனி, அஞ்சலி, நீங்க 2 பேரும் என் தங்கச்சிங்க மாதிரி. குடும்ப உறுப்பினர்களுக்கு நடுவுல என்ன மன்னிப்பு? நடந்தது எல்லாம் மறந்துடுவோம். இனிமே புது வாழ்க்கைய நம்ம எல்லாரும் ஆரம்பிப்போம். ஒத்துமையா இருக்கலாம். எந்த கஷ்டம் வந்தாலும் ஆபத்து வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மழை முழுசா குறைஞ்சது. வெயில் வந்தது. ஊர் பழைய நிலைமைக்கு மாறுச்சு. ஊருக்குள்ள வந்த சேத்து தண்ணில இருக்க குப்பைய அனாமிகா பெருக்கிட்டு ஆட்டோவை தொடச்சான். இது எல்லாத்தையும் காலையிலே எழுந்து பண்ணிட்டு இருந்தா. அவனையும் அஞ்சலியும் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அனாமிகாக்கு உதவி பண்ணாங்க. அம்மா அனாமிகா, அந்த பாத்திரம் கழுவுறத நிறுத்து. காலையில இருந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்க. சூடா காஃபிய குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. உன் ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப தேவை. இது வந்துட்டே இருக்கு அத்தை. இந்த ஒரு கப் காஃபி எனக்கு போதும் அத்தை. பிளாஸ்க கழுவி கிளாஸஸ் எல்லாம் வச்சுட்டா முடிஞ்சது. எனக்காக நீங்களே இதை கொண்டு வரணுமா என்ன சொல்லுங்க? அத்தை, இன்னையில இருந்து அக்கா மட்டும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. நான் கூட அனாமிகா அக்காக்கு துணையா போக போறேன். ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போய் டீ பவுடர், கிளாஸ், தேவையான பொருள் வாங்குறதுல என்னோட உதவி இருக்கும். அக்காக்கு எந்த சிரமமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஆமா அத்தை, நான் கூட வெட்டியாதான் இருக்கேன். தினமும் காலையில எந்திரிச்சு அக்காக்கு டீ டிகாஷன், பிளாஸ்க், கிளாஸ் எடுத்து வைக்கிறது, கப்பெல்லாம் சுத்தமா தொடச்சு வைக்கிற வேலையை நான் பாக்குறேன். இந்த பெரிய மருமக டிவி வியாபாரத்துக்கு நாங்க எடுபடிகளா வேலை செய்யறோம். ரொம்ப நல்லதுமா. என் மனசு நிறைவா இருக்கு. ஒரு காலத்துல உங்க சொத்து பத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு உங்க ஒத்துமைய பார்த்து மனசார சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாரும் இப்படியே இருக்கணும். கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். நீங்க 3 பேரும் எனக்கு 3 கண்ணுங்க. இந்த குடும்பத்துக்கு முக்கியமான 3 தூண்கள் அப்படின்னு சொன்னாங்க.
3 ஆண்களும் வீட்ல இருந்து வெளியே வேலைக்கு போனாங்க. வீட்ல இருக்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்ல இருக்க வேலைகளையும் அவங்களோட வேலையையும் செஞ்சாங்க. மொத்த குடும்பமும் வெளியில உட்கார்ந்துகிட்டு சந்தோஷம்